இந்த வீடியோவில் நான் பேச போகிற கண்டென்ட்க்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். என்னோடய அம்மா பற்றி தான். என்னோடய அம்மா வந்து வேலை பார்க்குறாங்க. அவங்க வந்து காலையில் 7 மணிக்கே வீட்டை விட்டு கிளம்பிடுவாங்க. வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி 4 மணிக்கோ 4:30க்கோ 5 மணிக்கோ எந்திரிப்பாங்க. மேக்ஸிமம் 4:30க்கு அவங்க எந்திரிப்பாங்க. எந்திரிச்சு எல்லாமே குக் பண்ணிடுவாங்க. மார்னிங் வந்து அவங்க டிஃபன் சாப்பிட மாட்டாங்க. சாதம் ரைஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்பு பொரியல் ஏதாவது பண்ணிவிட்டு அதையே அவங்க மார்னிங் சாப்பிட்டுட்டு மதியம் லஞ்சுக்கும் அவங்களும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. வீட்டில் இருக்கிற 4 பேருக்கும் அவங்க குக் பண்ணிட்டு தான் போவாங்க. அண்ட் நைட் வந்து டிஃபன் பண்ணுவாங்க. ஸோ 2 வேளை வந்து அவங்க சமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 o'clock தான் வருவாங்க. வீடு கூட்டுவாங்க. பாத்திரம்லாம் வந்து யார் யார் இருக்காங்களோ எல்லாருமே 4 பேருமே ஸ்ப்ளிட் பண்ணி கழுவுவாங்க. அதனால பாத்திரம் வந்து எங்கள் வீட்டில் எப்போவுமே சேராது. நான் சொல்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜுக்கு முன்னாடி. அண்ட் வீடு மாப் பண்ணுறதுமே என்னோடய அப்பாவுமே பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ தான் வீட்டு வேலைகள். துணி வந்து வாஷிங் மிஷின் வந்து துவைக்குது. ஸோ இப்படி தான் வந்து லைஃப் வந்து போயிட்டு இருந்தது. பட் சண்டே வந்துச்சுன்னா எங்கள் அம்மா வந்து அதே வேலை தான். பட் வந்து என்ன 4:30க்கு எந்திரிக்கிறதுக்கு பதிலாக 6 o'clock எந்திரிப்பாங்க. மார்னிங் வந்து டிஃபன் வந்து 8 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 9 மணிக்கு செய்வாங்க. அண்ட் நான்வெஜ் செய்கிறனால மதியானம் வந்து ஒரு 2 hours. பட் ஆனால் சண்டே மட்டும் பார்த்திங்கன்னா ஹோல் டே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நான் கேட்பேன், ஏம்மா மற்ற நாளும் அதே தான் குக் பண்ணுறீங்க, இன்ஃபேக்ட் சண்டே நீங்கள் சொல்லலாம் நான்வெஜ் சமைக்கிறனால அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் சண்டே நான்வெஜ்லாம் செய்யாமல் சாம்பார் மட்டும் கூட செய்வாங்க. ஆனால் அன்றைக்குமே பார்த்திங்கன்னா ஃபுல் டே வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வீட்டில் இருக்கிற லேடிஸை பற்றி நம்ம நினைப்போம், வீட்டில் தானே இருக்காங்க, என்ன சமையல் 2 மணி நேரம் தானே, அதுக்கப்புறம் மற்ற நேரம்லாம் சும்மா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வேலைக்கு போகிறவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா காலையில் சமைச்சிட்டு அதே வீட்டு வேலைலாம் பார்த்துட்டு தான் வேலைக்கு போயிட்டு ஒரு 8 to 9 hours வெளியில் இருக்காங்க. அப்பயும் வீடு அதே மாதிரி தான் இருக்குது, வீட்டில் இருக்க போதும் அதே மாதிரி தான் இருக்குது. அப்படிங்கும்போது எங்கே அந்த டிஃப்ரென்ஸ் நடக்குதுன்றதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவே சொல்லப்போனால் எங்கள் அம்மாவை பார்த்தா எனக்கு இந்த கொஷினே வந்துச்சு. ஸோ வை த ஹோம் ரிமைன் சேம் ஈவன் ஷீ இஸ் கோயிங் டு ஒர்க் ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தோணுச்சு. ஸோ எனக்கு இப்போ அது அப்ளை ஆகுதுங்க. எப்போவுமே மார்னிங் வந்து காலையில் எழுந்திரிச்சிட்டு 6லேருந்து 8க்குள்ளே டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் அதுக்குள்ளே சமைச்சிட்டு தான் இருந்தேன். இப்போ ஒரு 4 days வந்து எனக்கு உடம்பு சரியில்லை. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னால் சுத்தமாகவே முடியல. ஸோ இந்த 3 days என்னோடய ஹஸ்பண்ட் தான் சமைச்சாங்க. நான் தான் இன்றைக்கி தான் கிச்சனுக்குள்ளே வந்து எட்டி பார்க்குறேன். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அதுவும் இன்றைக்கி நான் வந்து இப்போ வெளியில் போயிட்டு வந்த ஒரு விஷயத்துக்காக அது என்னன்னு சொல்லிட்டு கடைசியில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்கிட்டு வந்து சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்காக போயிருந்தேன். வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா 1 o'clock ஆகிடுச்சு. எனக்கு 1 o'clock பயங்கரமான பசி. ஸோ சாப்பிட்டே ஆகணும். ஒரு 1/2 hourக்குள்ளே பருப்பு வைக்கணும், ரசம் வைக்கணும், முட்டை வேக வைக்கணும், சாதம் வைக்கணும், இது எல்லா டாஸ்க்கையும் 1/2 hourல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். பண்ணியும் முடிச்சிட்டேன். கொஞ்சம் தான் லேட் ஆச்சு, ஒரு 5 to 10 minutes தான் லேட் ஆச்சு. ஸோ ஒரு 40 minutesக்குள்ளே இத்தனையுமே பண்ணி முடிச்சாச்சு. ஏன்னா நான் ஒரே ஒரு பர்னர் தான் யூஸ் பண்ணுறேன், இன்னொரு இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணுறேன். அண்ட் பண்ண சட்டிலேயே தான் வந்துட்டு சாப்பாடு வேக வச்சதுக்கப்புறம் பருப்பும் அதே தான் வேக வச்சு பிகாஸ் என்கிட்ட ஒரே ஒரு குக்கர் தான் இருக்கு இல்லையா. ஸோ அப்படி தான் வந்து பண்ணேன். பிகாஸ் 40 minutesக்குள்ளே பட் எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டேன். ஸோ எங்கே வந்து மிஸ்டேக் நடக்குதுன்னு சொல்லி யோசிக்கும் போது நம்ம வந்து இதுதான் டைம்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல, இதுதான் டிஷ்ஷுன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல. ஸோ இந்த ஆக்ஸ் ஷார்பன் பண்ணுற கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ வந்து மொன்னையான ஆக்ஸை வந்து தட்டிகிட்டே இருக்கும்போது ஒரு மரத்தை வெட்டவே முடியாது, கண்டினியூஸாக வெட்டிகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் கம்மியான நேரம் மட்டும் வெட்டிட்டு மற்ற நேரத்துலலாம் அந்த கோடாரியை வந்து ஷார்பன் பண்ணிகிட்டே இருந்தோன்னா டக்குன்னு கொஞ்ச நேரத்துலேயே வந்து அந்த மரத்தை வந்து வெட்டிடலாம். ஸோ அதுதான் வந்து கான்செப்ட்டு. என்ன பண்ணணும் அப்படிங்கிற பிளானை வந்து முன்னாடியே தெளிவாக நம்ம மைண்ட்குள்ளே இருக்கும்போது நம்ம சீக்கிரமாகவே அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஆனால் என்ன பண்ணணுன்னே தெரியாமல் இருக்கும்போது அந்த வேலை வந்து ரொம்ப இழுபறியாக இருக்குது. ஸோ அதை நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ 2 டைம்லேயுமே நம்ம பண்ணிவிட்டு மற்ற நேரத்தில் ஜாலியாக நம்மளோட டைமை வந்து ரிலாக்ஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ண முடியும். பட் நம்மள பெரும்பாலான பேர் அதை பண்ணுறதில்ல. ஏன் நானே சில டைம் பண்ணுறதில்ல. ஆனால் எனக்கு தெரியும் நான் ஏன் அதை பண்ணுறதில்லன்னு சொல்லிட்டு. மேபி உங்களுக்குலாம் அது தெரியாமல் இருக்கலாம் இல்லையா, அதுதான். ஸோ இட்ஸ் குக்கிங் மட்டும் கிடையாது, என்ன வேலையாக வேணால் இருக்கலாம். அந்தந்த வேலைக்குன்னு ஒரு டைம், அந்தந்த பொருளுக்குன்னு ஒரு இடம், அந்தந்த செயலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் பீரியட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லா வேலையுமே நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதுதான் மெயினாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் ஒரு வீடியோ வந்து என்ன சொல்லணும்னு சொல்லியிருந்தால என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து டியரஸ்ட் ஃப்ரெண்டுக்கு வந்து வெட்டிங் வருது இந்த மந்த் வந்து பயங்கர நிறைய வெட்டிங் இருக்குது. ஸோ அவங்களுக்காக ஒரு சின்ன பிரைட் டு பி பார்ட்டி வந்து செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கான ஒரு சில திங்ஸ் எல்லாம் தான் வெளியில் போய் வாங்கிட்டு வந்தேன். அதை எப்படி டெக்கார் பண்ணுறேன், அதுக்கப்புறம் என்ன செலிப்ரேஷன்லாம் வந்து ஷேர் பண்ணணும்னா சொல்லுங்கள். பிகாஸ் அது நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ் இல்லையா, அது நம்மளோட டாபிக் இல்லை இல்லையா. அதனால் வந்துட்டு ஷேர் பண்ணணும் அப்படின்னா நான் ஷேர் பண்ணுறேன், அப்படிலாம் இல்லை. பட் எனிஹவ் நான் வந்து ஷூட் பண்ணி வச்சுப்பேன். நீங்கள் வந்து பண்ணுற கமெண்ட்ஸ்லேயும் நீங்கள் கேட்குறத வச்சும் தான் இருக்குது.
ஸோ இதெல்லாம் தான் எனக்கு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணாச்சு. ஸோ வந்து ஒரு டைம் பீரியட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைம் பீரியடில் குக் பண்ணிவிட்டா மற்ற டைமில் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம். பேசிக்காக ஒரு லைனில் சொல்லப்போனால் அவ்வளோதான். இன்றைக்கி வந்து முட்டை வந்து இந்த கரண்டி முட்டை வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஓரளவுக்கு தான் வந்திருந்தது, எனக்கு திருப்ப கூட தெரியல, பிகாஸ் அந்த ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹை ஆகிடுச்சு. அண்ட் நான் இன்றைக்கி இந்த பொருளாக தான் வாங்கிட்டு வந்தேன். பலூன்ஸ் அண்ட் தென் பேக் ட்ராப்ஸ் வந்து பிளாக் கலரில் அண்ட் தென் அதுக்கு பிரைட் டு பி வந்து கோல்டன் கலரில் அந்த மாதிரிலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் ஆல்ரெடி வந்து எனக்கு வாங்கினதே வந்து வீட்டில் இருக்குது. ஸோ அது ஒன் டைம் யூஸ் தானேன்னு சொல்லிட்டு வி ஆர் வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் அவங்க எதுவும் மெயின் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதையே வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு பார்ட்டி பண்ணலான்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இதில் வந்து வீடியோ ஷேர் பண்ண நினச்சேன். பாய்.